தமிழகத்தில் மாலை 5 மணிக்கு வெளியான மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துடைய விலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1160 ரூபாய் குறைந்து இன்று யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கிட்ட கம்மியாயிருச்சு. 53,000 ரூபாய் கிட்ட தங்கம் விலை கம்மியாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அடுத்த வாரம் போன வாரம் தொடர்ந்து ஏறுமுகம், இன்று தொடர்ந்து இறங்கு முகமாக இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஈரோடு, வேலூர், திருத்தணி, உள் மாவட்டங்கள், சேலம் போன்ற பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத வெப்பம் ஏப்ரலில் பதிவாகி வருகிறது. மழை இல்லாமல் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு. மீண்டும் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா குளறுபடிகள், கள்ள ஓட்டுக்கள் நடைபெற்ற தொகுதிகளில் பார்த்திங்கன்னா மீண்டும் தேர்தல் அப்படின்றது நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, பள்ளி மாணவர்கள் 6, 7, 8, 9 அனைத்திற்கும் முடிந்தது பள்ளிகள். அடுத்த 45 நாட்கள் தொடர் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் வழக்கம் போல செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முதல் 12 வரைக்கும் லீவு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம், கேரளாவில் நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கு, அங்கே கேரளாலாம் இன்றைக்கி தான் எலெக்ஷன், இப்போ இந்த வீக் தான் எலெக்ஷன். நமக்கு போன வீக்கே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் மட்டும் தான் எலெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மற்ற ஸ்டேட்டில் ஒன்று கூட இன்னும் ஃபுல்லாக முடியல. அப்புறம் பாண்டிச்சேரியில் முடிஞ்சிருச்சு. அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, சூரத் மக்களவை தொகுதியின் எம்பியாக பாஜகவின் வேட்பாளர் போட்டி இல்லாமல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா வாபஸ் வாங்கிட்டதனுடைய விளைவாக பார்த்திங்கன்னா அவர் போட்டி இல்லாமல், ஏன்னா இவிஎம் மிஷினில் ஒருத்தர் மட்டும் இருந்தாலும் எல்லோரும் ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நோட்டாக இருக்கும். அப்போ எப்படி அசால்ட்டாக ஜெயிச்சிருவார்ல. ஸோ அதனால் அவர் எம்பியாக, முதல் எம்பியாக எலெக்ஷனில் நிற்காமல் ஜெயிச்சிட்டார். பிரச்சனையே கிடையாது. அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, முகவரியில் அதிகபட்சமான பெயர்கள் இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பெயரில் விடுபட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 34வது முறையாக செந்தில் பாலாஜியுடைய இந்த நீதிமன்றத்துடைய காவல் அப்படின்றது நீட்டிக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரவேண்டிய தேர்தலுக்கு நிச்சயம் அரசியலில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஷால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்து கோவிலை கட்டிய அங்கே இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜனவரி 22 முதல் நேற்று மாலை வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,50,00,000 பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்போடு அடுத்தடுத்த தலைப்பு செய்திகளோடு சந்திக்கலாம்.